கணக்கு பார்த்தா உலகம் கூட மிச்சமில்லை. அப்படிலாம் இருக்கட்டும். ஏதோ ஒரு காணம் கேட்டது காணகத்தில்
இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு நீங்க சொந்தக்காரனா அப்ப அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? நான் அத்தாச்சி வச்சிருக்கேன். நீங்க தான் வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு முன்னாடி அத்தாச்சி யாரு வச்சிருந்தது? எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அத்தாச்சி யாரு வச்சிருந்தது? அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்படி தொண்டு தொட்டு உங்க குடும்பமே அத்தாச்சியை வச்சிருக்கீங்க. நல்ல குடும்பம்யா. நல்ல குடும்பம். ஆமா, நல்ல குடும்பம். யாரும் இல்லைங்க, நான் ஒண்ணும் சொல்லலையே. இந்த இடத்துக்கு அத்தாச்சி வச்சிருக்கீங்களே, நீங்க இடத்துக்கு சொல்ல முடியல. நீங்க என்ன அத்தாச்சி இருக்கீங்க? யாருங்க? நானா? இந்த இடத்துக்கு நான் தான் சொந்தக்காரருக்கு நான் நிரூபிச்சு காமிச்சிட்டுமா? நானும் நிரூபிப்பேன். நீங்க நிரூபிச்சு காட்டுக்கு மேல நிரூபிங்க. இந்த இடத்துடைய பேர் என்ன? இந்த இடத்துடைய பேரு புதுப்பட்டி மேல. பரவாயில்ல, அறிவா பேசுறது நடப்பு. கதையினுடைய சார்ந்தபடி இந்த இடத்துடைய பேர் வேள்விமலை சாலை. வேள்வி மலை சாலை. வேள்வி என்றால் யாகம். யாகம் யாரு சொல்லுவா? முனிவர்கள். தவ முனிவர்களும் தவரிசிகளும் வேள்வி செய்யக்கூடிய இடம் இடம். அதான உண்மை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இருபடி இடத்த ஈக்கு என்ன வேலை? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆடு அறுக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன வேலை? யா, இந்த இடம் வேள்விமலை சாலை. தவ முனிவர்கள் தவரிசிகள் வந்து போற இடம். பொதுவாக சாமியார் வந்து போற இடம். அந்த இடத்துல நீங்க சாமியாரு கிடையாது. பார்த்தா காட்டுக்குள்ள இருக்க 6 மணிக்கு இருக்கீங்க, வேட்டையாடுற ஒரு மணிக்கு இருக்கீங்க. உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? கும்பாபிஷேகம் பண்றது யாரையா? பிராமணன். பிராமணன் மட்டும் இருந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாரா? சரி, கூலவாசி மக்கள் இருப்பாங்கல்ல. ஆமா, அந்த மக்கள் இருக்கிற இடத்துல ஐயர் ஓதுறாருல. சரி, ஆமா, நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஏங்க, கும்பாபிஷேகம் என்பது வேறு. ஆனா இங்க யாக வேள்வி நடத்துறது என்பது வேறு. அது யாகசாலை, இது யாகசாலை. அது ஒரு கோவிலுக்காக தனிப்பட்ட முறையில மனிதன் ஒரு கோயிலை கட்டி ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம். ஆனா இங்க உலக சேமத்துக்காக பண்றது. இது உலக சேமத்துக்காக, தானியத்துக்காக இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க மேலூர்ல இருந்து. மேலூர்ல? ஆமாங்க. மேலூர் அவர் முனியாண்டி விடாம பேசியா? நாங்கெல்லாம் தேவர்கள். நாங்கெல்லாம் நாமக்கல்ல தேவலோக வாசின்னு சொன்னேன். பூலவாசிங்க. நீங்க எந்த மேலூரை கேட்கறீங்க? நாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். முனியாண்டிங்கிற ஒரு 10 கால் கடை வச்சிருப்பாரு. அதெல்லாம் இதெல்லாம் சுதனம் நாகரம் மக்களும் சத்திரம் தவளகம் மூலகம் எமலகம் வெள்ளம் ஜலம் சொல்லக்கூடிய 14 லோகத்துல ஆண்டியன் இருந்தாலும் கடை வச்சிருக்காரு. நீங்களும் கடை வச்சிருக்கீங்களா? சிட்டம் கொடுத்துட்டே மஞ்சள் சீரகம் சோம்பு. அது கிடையாதுங்க. லோகங்கள் மேலோகம் 7, கீழோகம் 7. அதுல மேலோகத்தை சுருக்கி மேலூர் சொன்னேன். மேலோகத்தை சுருக்கினா மேலூர். ஆமாங்க. அப்ப பூலோகத்தை சுருக்கினா பூலூரா? பூலோகம் தாயா. என்ன பூலோகம்? எதிர்மதம்னு ஒண்ணு இருக்காது. ஆமா. எதிர்ச்சொல் தருகன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. பிரித்தலுகன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. மேலுன்னா பள்ளம், இன்பம்னா துன்பம், வெற்றினா தோல்வி, நன்மைனா தீமை, உண்மைனா பொய், பிறப்புனா இறப்பு, ஜனனம்னா மரணம், நடக்கும்னா நடக்காது, மேலேனா கீழே, மேலூர் கீழூர். ஆமா, நான் பூலூர். மேலூர்ல இருந்து கீழூர் வந்து. ஆமாங்க. நீங்க வந்தது குட்டியாலையா சேராட்டவா? ககன மார்க்கமாக வந்தேன். ககனமா தகனம்? தகனம் எரிக்கிறதுயா. நான் வந்தது ககனம். நான் வருவது போவது எவருடைய கண்ணுக்கும் தெரியாது. அப்ப நீங்க பேய் மாதிரி அனிமால் அகிமா பிரார்த்த பிராணங்க வேறு அஷ்டமா சித்து கிடைக்கணும். சித்து கிடைக்க கூடு விட்டு கூடு வாங்கக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. என்ன இருக்கு? வீடு விட்டு வீடு வாங்குவேன். ராஜா, ஏதாவது என்ன பேசணும் பேசக்கூடாது. ஏதாவது வம்புட்டு கவனம் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன்னா அது அர்த்தம் இருக்கு. நான் சொல்றதே அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? வீடு விட்டு வீடு வாங்குவேன் வெக்கம் இல்லாம சொல்றேன். கூடு விட்டு கூடு வாங்கிட்டு வெக்கம் இல்லாம நீ சொல்ற. கூடு விட்டு கூடு வாங்குறது சித்தாந்த நிலை. சரியா? நான் கேட்கிறேன். 8 வகையான சித்துக்கள் அஷ்டமா சித்துக்களை கட்டிருக்கேன். நான் சொல்றேன். தண்ணி மேல நடப்பேன், நெருப்பேன், குடிப்பேன், சிரிச்சா பெருசாக்குவேன், சிரிச்சாக்குவேன். அது மாதிரி பேர் அஷ்டமா சித்து. நீ என்கிட்ட சொல்ற நான் அந்த மாணிக்க வீடு விட்டு வீடு வாங்குவேன். நான் கூடு விட்டு கூடு வந்தா பெருமை இருக்கு. நீ வீடு விட்டு வீடு வாங்க இருக்கு. ஒரு சொல்லுல அர்த்தம் உண்டா? என்ன உண்டா? கீரை உண்டா? சொல்லு உண்டா? கறி உண்டா? சரி உண்டு. சொல்லுங்க அர்த்தம். வீடு விட்டு வீடு வாங்குது. சரி, இந்த புதுப்பட்டியில கும்பாபிஷேகம். சரி, வடக்கு மாசம் செல்லியம்மனுக்கு. ஆமா. இந்த ஊர் வரிந்து தலைக்கிட்டு வரிந்து போடுவாங்க தெரியுமா? ஆமா. அதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளை. ஆமா. அந்த கணக்கு பிள்ளை வரி வசூல் பண்ணுவாரு. சரி, ஒரு வீட்டுல வரி வாங்கிட்டு வீட்டுல போய் தூங்குவாரா? அதை அப்படி அடுத்த வீட்டுல போய் வாங்குங்க. அதே வீடு விட்டு வீடு வாங்குது. இவ்வளவு அறிவா பேசுறீங்க. என்னதான் சாப்பிடுறீங்க? ஒன்னதான் நிலைக்கு போச்சு. என்னதான் சாப்பிடுற? போனா பூனா 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 பூனா
சூனா கொலக்கட்டை புட்டு சுண்டல். நீங்க சோத்துக்கு என்ன வேற இடத்துல வச்சுக்க. நீங்க தானே வந்துருக்கீங்க. காற்றையே புசித்து வாழக்கூடியவர். காட்டு உங்க பேரு என் பேராங்க அபிஷேகப்பிரிய சிவா, அலங்காரப்பிரிய விஷ்ணு, சோத்திரப்பிரிய சூர்யா, சாஸ்திரப்பிரிய சகதரா, சத்யப்பிரிய ஹரிச்சந்திரா, கலகரப்பிரிய சுந்தரமா, மோதகப்பிரிய விக்னேஸ்வரா, ஆகிய நிஜாபிஷேக தர்மசாஸ்தா, அசப்பிரியா கார்த்திகேயா, அழப்பிரியா நாராயண் மகளையா வசப்பிரியா கார்த்திகேயா வசக்காரியா அபிஷேக பிரியா சிவா சிவா. கலகப்பிரியா நாரதர். நாரத மகிழ்ச்சி. ஆமாங்க, நாரதர். இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். ஓ எங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம். முற்பிறவி முன்னோர் செய்த புண்ணியம் இப்பிறவி நீங்க எங்களை பார்த்துருக்கீங்க. இந்த நாரத மகிழ்ச்சினால ஒரு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க போகாத பொம்பளே கிடையாது. நான் போகாத இடமே கிடையாது. பெண்கள்கிட்ட போயிருக்கீங்களா? பல பெண்களை பார்த்திருக்கேன். அதைத்தான் நான் சொல்றேன். அதை எப்படி சொல்லணும் அப்படி சொல்லுங்க. யாராட்ட போனீங்க? அங்க தேவனுங்க ஒரு எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். ஆக எங்க அண்ணன் இல்ல, இதுவே தக்க தருணம் சொல்லி அன்னைக்கு எங்க அண்ணன் மனைவியை முன்னாடி கொண்டு வந்தேன். எதுக்கு முன்னாடி? அதே போல ஒரு புருஷ இருந்து விட்டேன். அப்பதான் பாருங்க, அம்மா ஆலமரம் சாதிச்சாலும் ஆலமரம் விழுதாட்ட நான் இருக்கேன், நீ என்னைய குடிச்சு பொழைச்சுக்குமான்னு சொல்லி அன்னைக்கு அந்த அம்மாவை முன்னாடி கொண்டு வந்தேன். பெரிய ராஜா, ஆனா அவன் எனக்கு சின்ன ராஜா, சேன ராஜா. அடுத்து முன்னாடி வந்துட்டு போனேன். அப்பதான் சொன்னேன், மாட்டான் மனைவியை கூட்டி போய் தவறா அவளை ஏன் கூட அடிச்சு விடான்னு சொல்லி என் கூட வரும்பொழுது அந்த அம்மா கர்ப்பவதியா இருந்தா அவளை கூட்டிட்டு போய் என்னுடைய ஆசிரமத்துல வச்சு அன்னைக்கு அந்த அம்மாவை மேற்கொண்டு நான் முன்னாடி கொண்டு வந்தேன். இப்படி நான் பார்க்காத பெண்களை கிடையாது, நிறைய இருக்கு. அப்ப எப்படி ஒரு 3018 லட்சம் ரூபாய் காலி பண்ணிருக்கீங்க? முன்னுக்கு கொண்டு வந்து முன்னாடி எடுத்துக்காட்டா ஊர் உலகம் கையெடுத்து தொழுவும் விதமாக கொண்டு வந்தேங்க. அது மாதிரி மேலோக கன்னிகள் ரம்பா, மேலகா, ஊர்வசி, துளத்தமிழ், இப்படி பல பெண்களை. ஆமா, அது மாதிரி. அதாவது எங்க அண்ணன் மனைவி யாரு? அனுசியா தேவி. அனுசியா யாரு வறுக்க முடியாத இரும்பு கடலை கொண்டு போய் அம்மா வறுத்து கொடுங்கன்னு சொன்னனால தத்தாத்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டாடிக்கிற பகவதிமன் ஆலயம் கிடைச்சிச்சு. அதே போல ஒரு கடவுளை இறந்து வைக்கான்னு சொன்னேன். யாரு சத்தியமான இறந்து வைக்கா? சாவித்திரி ஐயோடு அழுதுட்டு இருந்தா. அம்மா ஒன்னும் பயப்படாத, உனக்கு காயத்ரி மந்திரத்துல உபதேசம் பண்றேன், எவ்வளவு வரைக்கும் போய் உன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு எடுத்துருவான்னு சொன்ன. அதே போல பார்த்தோம்னா யாரு எங்க ஊர்ல பெரிய ராஜான்னு சொன்ன இந்திரனாக்கப்பட்டவன். அவன் தான் பாருங்க, மாற்றான் மனைவி இரணிய கசிப்புடைய மனைவி லீலாவதியை சிறையெடுத்தா. மாற்றான் மனைவியை சிறையெடுப்ப தவறா அவளை ஏன் கூட அடிச்சு விடான்னு சொல்லி கூட்டி போய் என்னுடைய ஆசிரமத்துல வச்சு உந்தி கமலத்தின் வாயிலாக ஹரிவோ நமோ நாராயண என்ற மந்திரத்தை வந்து சொன்னவன் பல பெண்களுக்கு பெருமையை தேடி தந்திருக்கேன். முன்னாடி கொண்டு வந்தேன், முன்னாடி எடுத்துக்காட்டாக கொண்டு வந்தேன். அப்ப உங்களுக்கு தொழில் என்ன? தொழில் கழகம் பண்ணுவதுங்க. நல்லா இருக்கிற ஊர்ல சண்டையில் கொண்டு போறது. நல்லா பேசும்போது ஏன் இப்படி பேசுவீங்க? நீங்க தானே கலகம் முடியுங்க. ஐயா கழகம்னா இப்ப நீங்க என்ன கழகம் எப்படி பண்ணுவீங்க? ஊர்ல கத்தி எடுத்து கலகம். நான் புத்தியால கழகத்தை ஆரம்பிப்பேன். நாங்க அறிவாள் எடுத்து கலகம். அறிவாள் கழகத்தை ஆரம்பிச்சு வைப்பேன். நாங்க கம்பெடுத்து அனுப்பிடுவோம். அன்பால் கழகத்தை துவக்குவேன். நாங்க கல்லெடுத்து எழுதி சொல்லால் கழகத்தை ஆரம்பிச்சு வைப்பேன். அப்ப நீங்க தான் ஊனா, சூனா, போனா, நானா, தோனா. என்ன சொல்ற? ஊனா, சூனா, போனா, நானா, தோனா. இந்த அன்பால் காவண்ணா, தானா, ஆனா, நாவண்ணா. அது நல்லாதான் இருக்கு. இது நல்லா உன் பேச்சு என்ன நல்லா இருக்கு? என்ன பேசுற? ஒரு நாடகத்தை எதை பேசணும் அதை பேச வேண்டிய என்னடி பேசுற? ஒரு மரியாதை ஒரு இப்படி ஊர் மக்கள் இருக்காங்க இருக்கிறத என்ன பேசுற? ஊனா, ஊனாண்டா என்ன? என்னது? ஊனாண்டா உலகம். சரி. சூனாண்டா என்ன? சுற்றுவது. போனாண்டா பொது. நானாண்டா நலம். தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்று பொது நல தொண்டனாங்க. இது தவறாங்க. இவ்வளவு தெளிவா நீங்க பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ஒரு கேனா பூனாங்க. நான் போய் சொல்றேன் சண்முகராஜா கேனா பூனா. ஆமா, என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒன்னே அத்துப்பிடுவேன். ஐயா கேட்டு புரிஞ்சு பேசக்கூடியவர் சொன்னீங்க. கேட்டு புரிஞ்சு. ஆமாங்க. ஆனா உங்களை கூட சொன்னாரு. என்ன சொன்னாங்க? ஊரே மைக் செட் ஓனர். நீங்க ஒரு மூணா போனாங்க. மறுபடி என்னதியா? மூணா பூனாண்ட தவறு இல்ல. முக்கியமான புள்ளி இருக்கட்டுங்க. எங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. என்ன
கிளம்பி போயிடலாயா? கை கூடாது. அது எல்லாருக்கும் ஆரம்பிச்சு ஏச்சி கருமம். தொட்டு பேசாதயா, தொடாம பேசியா. அவன் போய் ஆமா ஆமா. இந்த நாள் கூட திருச்சியில் வந்தாங்க. யாரு? அப்பா எங்கப்பா? நாட்டுக்கோழிதான் வேணும்ட்டாரு. அப்புறம் போய் அந்த ஹோட்டல் நல்லா இருக்காரையா? எங்கப்பா? அம்மா பேசி வந்தா 1000 அதே அந்த கோழி செப்பல் பாரு, அந்த கடலை பண்ண வச்சு கழிக்கிறாங்க. யாரு? எங்கப்பா? கெவிலி கூட சந்தர்ப்பத்துக்கு வருது. திருச்சூருக்கு எங்க அப்பா வந்தாரு. தை 1ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். உங்க அப்பாவுக்கு தெரியாத ஆளு எங்கப்பா? உங்க அப்பா செல் நம்பரே நம்மகிட்ட இருக்கு. எங்க சொல்லுங்க. 98 421 86 423. இவ்வளவு சரியா சொல்லி. எங்கப்பா? நீ பாத்துக்க, நீ பேசுன, இதை நான் நம்பணும், இந்த ஊர் நம்பணும். எங்க அப்பா நீ எங்க பார்த்த? வந்திருக்காங்க. இல்ல நான் சொல்றேன். தை 1ஆம் தேதி கருதறுக்கிற மிஷின் கொண்டு வந்தாரு. மணிக்கு 1800 ரூபாய் வாங்குறாரு. யார்? எங்கப்பா? 35 வண்டி பரமே பரமே பரமே. அது யாரோ பரமணியா? எங்க அப்பா பிரம்மன், உலகத்தோட 4 வகையோடி 7 பிறப்பு, உலகத்தோட 84 லட்சம் ஜீவராசி படைக்கிறது எங்க அப்பாயா. படைப்புக்கு அதிபதி. உற்பத்தி கடவுளா? ஆமாங்க. அப்ப பரமே இல்லையா? அது உள்ளூர் பரமை. அது குச்சம்பட்டி புதூர் பரமனா இருக்கும். சரி, உங்கப்பா இந்த சதுர்முகன். ஆமா, சதுர்முகன் வேததூதி இறுதிய இருப்பு. எங்க அப்பா எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஆமாங்க. இப்ப புள்ள படைச்சது எங்கப்பா? ஆப்பு படைச்சது. எந்த ஆப்பு? புள்ள ஆப்பு பாட்டுறான். அத படைக்கிறான மனுஷன், அவனை படைச்சது எங்க அப்பையா. புல் பூண்டுகளை படைச்சது எங்கப்பா. புல்லு கட்டது ஓரறிவு, புழுப்பூச்சிக்கு ஈரறிவு, நீரிலா குழுவினர் 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, 6 அறிவு, உங்களுக்கு 7 அறிவு. வடக்குவாசி செல்லியம்மனுக்கு ஆக யாருக்கும் 8வது அறிவு 8 அறிவியா? அறிவு படிச்சுட்டேன். ஆமாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா படிச்சது, எங்கப்பா. எங்க அம்மா படிச்சது, எங்கப்பா. என்ன படிச்சது, எங்கப்பா. அப்ப எங்க அக்கா எடுத்து போட்டு சண்டைக்கு கொடுத்தாங்க. தாயை படித்தவன் தமிழை படித்தவன் நன்மையிலே வாழ்ந்ததாக கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சம்சாரி தானே, புரியுற மாதிரி சொல்ற கேளு. உன் தாய் என்பவள் இந்த நிலம் போல, உன் தாய் என்பவள் இந்த நிலம் போல. நிலம் எனக்கு தான் சொந்த ஊரறிய உலகறிய சொந்த கொண்டாடி உறவாடு வைப்பேன். சொந்தங்க நான் நிலத்தை உழுகுறனும் வைப்பேன், உழுது தண்ணி பாய்ச்சணும் வைப்பேன். ஆனா எவருக்கும் தெரியாம விதைய போடுற தாயா எங்கப்பேன். மேல இருந்து உங்க அப்பா செய்தாரு. ஆமாங்க. கீழ இருந்து எங்க அப்பா செய்தாரு. ஆமாங்க. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா பிரம்மதேவன் நெல்லம் ஓட்டதுனால நாங்க 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணமாகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு தவறு கிடைக்கலையா? திரைய விதைச்சவன் திரையக்கா இருக்கணும், உப்ப தின்றவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பிச்சாங்க. அப்ப வினைய விதைச்சவன் திரையக்கா இருக்கணும். அறுவடை பண்ணணும்ல. நீ நல்லது பண்ணீங்கன்னா ஒரு சந்ததி நல்லா இருக்கும். உற்பகல் செய்யும் பிற்பகல் தானிய விளையும். சரி சார், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும். உங்க அம்மா வேறு, உங்க அம்மா பேர் கலைவாணி. அட களவாணி. உங்க அம்மா களவாணி. யாரு களவாணி? ஒழுக்க மறந்துக்க. எங்க அம்மா களவாணிச்சா? உங்க அம்மா களவாண்டு எங்கேயாவது போய் யாரும் போய் களவாணின்ற வெள்ளை எடுத்து வெள்ளை எடுத்து வெள்ளை ஐயாசனம் விட்டுருப்பால் இவனை அரசோட சரியாசனம் அப்புறம் வைக்கணும் தாயேன்னு சொன்னேன். தமிழ்ச்செல்வி நாமடந்து. ஓ, உயிரெழுத்து 12, எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுள் எழுத்து 1, ஆக மொத்தம் 747. எழுத்து சொந்தக்காரி எங்க அம்மா. சரி சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசைகள் கிடையாது. என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, முகாசை வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. இல்ல கொஞ்சம் கிடையாது. ஆபரேஷன் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். இல்ல ஆசை இல்ல, கொஞ்சம் கிடையாது. நெல்லு போட்டா முளைக்கும் அது மாதிரி இல்லங்க. என்ன என்ன நான் அப்பவே கவனிச்சுட்டு போறாரு. மூணுமே இல்லாத பண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை கூட மூவாசை இல்ல. சரி, இப்ப சுத்தமா மூணுமே இல்லையா? என்ன 3 இருந்தா கொடுங்களே.
ஐயா ஆசையும் கிடையாது. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது முன்னாடி இருந்துச்சு. எத்தனை 52 மனைவில திருமணம் முடிச்சேன். 51 மனைவில உலக சேமத்துக்காக அச்சனமா கொடுத்துருக்கேன். ஆமாங்க. 60 மனைவில எடுத்தேன். 60 மனைவில தமிழ் வருடங்களாக மூலவத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த 52 கொண்டாட்டி சொன்னேன். ஆமா. இந்த 52 கொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சுட்டு மூலவத்துல எங்க லோகத்துல கிடையாது. 60 பிள்ளைக்கு ஆதாரத்தை அதுவும் கிடையாது. இன்னாருக்கு இன்னாருக்கு ஆதாரத்தை தருபவர்கள் நாங்கள். ஆதாரம் கேட்ட எங்க சேதாரம் ஆயிருவீங்க. உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் எதற்காக பேர் வச்சாங்க? 100 கிலோ மூடைய ஒத்த கையில தூக்கிருக்கேன். 100 கிலோ மூடையா? ஒத்த கையில. சரி, தூக்கிட்டு வச்சுக்குவோம். வேற என்ன பண்ணி உனக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க? சாதனை 100 கிலோ மூடைய ஒத்த கைட்ட உங்களால தூக்க முடியுமா? அதனால உங்களுக்கு வீரத்தேவன் பேர். சரிங்க, வீரத்தை எப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? ஆண்கள் முழுது வயது பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் விடுவதும். சரி, நீங்க என்ன பண்றீங்க? பண்ணீங்க பெண்களுக்கு துணையா வந்திருக்கேன். பெண்களுக்கு துணையா இருக்கீங்க. ஆக உள்ள பெண்கள் இருக்காங்க, அப்படித்தானே? ஆடவருக்கு சத்தம் கொடுத்தாரு. ஒன்றைய கூட பிரவாக சகோதரி. சரிங்க. இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவன். இந்த கூட பிரவாக சகோதரி நீங்களே எங்க இருந்து வந்தாங்க? பள்ளிக்கிழமை தோன்றிய பள்ளத்தில். பார்த்தது யாரு? நானும் எங்க அப்பாவும். தூக்குனது யாரு? எங்க அப்பா. நீங்க என்ன பண்ணீங்க? பக்கத்துல நின்று. அப்பா அவர் தூக்குனாரு, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, அப்படித்தானே? வச்சுக்கையா குழந்தைய தூக்குனாரு, இவர் வேடிக்கை பார்த்தாரு. சரி, போனா பெண்களை பார்க்கலாமா? முதல்ல யாரால பாருங்க உங்க ஆளு. அப்ப கூட்டிட்டு வந்து விடுறீங்களா? என்ன நீங்க தானே சொல்லுங்க? யாரும் இருக்கு நான் சொன்னா கூட்டியாந்து விட்டா நீங்க செய்வீங்களா? என்னங்க சொல்ல, கூட்டி மட்டும் வந்து விட்டு பாருங்க. இந்த ஆமா ஓஹோன்ற மணி சொல்லுங்க. வாமா சப்போட்ட அப்படியா? நீங்க சம்பட்டி அடி சம்பூராசன் நீங்களே. தண்ணி இருக்கா பானையிலையா?
நேரத்துக்கு இவனும் வந்து கேட்கணும். இந்த பிரம்மாவை போட்டு குத்துறவன். பிரம்ம குத்துறது. நம்ம வர வேண்டும் என்று நம்மளும் கொடுத்து வைக்க வேண்டும். அனைத்து வர வேண்டும் மகனே, நல்ல ஆசீர்வாதம் பெறுவோம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மனிதர்கள் எல்லாம் ஏன்னா நாரதனால நைச்சிக பிரம்மச்சாரி, அவர் பக்கத்துல ஒரு பெண்ணு வரவே கூடாது. அப்படி இருந்தும் சரியா இந்த கதையினுடைய சாராம்சப்படி இந்த கதாபாத்திரம் ஏற்றபடி எட்டி நடனமாட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டி அடிச்சு மேலே ஏறி வராங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கதையும் கதாபாத்திரம் ஏற்றாப்புல சரியான முறையான வரவேற்பு. ஆளை கடந்த அமிர்தத்தின் முன்மருந்து விடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதரசியே, நீர் வாழ்க குலம் கோத்திரம் அனைவரும் வாழ்க வாழ்கணும் என் மனதார வாழ்த்துகின்றனமா. ஆக என் பேர் நாரதரு. கதையின் சாராம்சப்படி ஒரு வீரத்தவன் சொன்னார். உங்க பேர் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா? இருளை. ஆக இருளை எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு. ஆக காட்டுக்குள்ள காவலுக்காக தான் வந்தீங்களா, இல்ல தோழியா வந்தனால காவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? தோழியா அம்மா கூட வந்ததுனால காவல் பண்ணிட்டு. நல்லது. அடுத்து யார் இருக்குது? போனா பார்க்கலாமா? பார்ப்போமே. அழைத்து வருகிறோம். அம்மா Thank you.
சிரிச்சுக்கிட்டே வாசிக்கிறாரு அப்படி சொன்னாங்க. நம்ம இடத்துக்கு இவர் வந்துட்டாங்க. சாமியார் பிரம்மா வளர்ந்து சொல்லிவிட்டோம். நாத மகிழ்ச்சி அந்த எடுத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நான் பெருமிட்டு வேண்டாம். வாழ்ந்த சாமி எல்லாருமே சிரிச்ச மோகம் சீரே குடியிருக்கு. சாமி வந்தாலே அந்த வீடு வாய் விட்டு சிரிச்சு வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போக வேண்டாம். சுவாமி விடுகிறேன் என் வாழ்த்துக்களை தர வேண்டும். தாங்கள் வணங்குவது ஏன் சாமி? நீங்க தானே எனக்கு சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா இருக்கிறது. அதுல எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறேன். சிரிக்கிற இடத்துல சிரிக்கிறேன். நடமாடும் நாரத முனிவர் எந்த நாட்டுக்கு பொது பண்ணி வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சாம செய்ய ரமேஷ் அனுப்புங்க.